ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டுக்கான ஆர்டிஇ, அதாவது ரைட் டு எஜுகேஷன், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது மற்றும் அதற்கான வயது வரம்பு என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க இந்த 3 ஆவணம் தேவைப்படும். இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது உங்களுக்கு அப்ளை பண்ணி தரணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வெறும் 60 ரூபா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் என்னென்ன தேவையான ஆவணங்கள்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குழந்தையுடைய ஆதார் கார்டு, இரண்டாவது குழந்தையுடைய ஜாதி சான்றிதழ், அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், அடுத்தது பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட். இது 5ம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சான்றிதழ்கள். இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தகுதி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோரின் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இந்த 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு. உங்களுடைய குழந்தைகள் எல்கேஜி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/8/2022 முதல் 31/7/2023 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைங்க 1ஆம் வகுப்பு சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 1/8/2020 முதல் 31/7/2021 வரை இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பள்ளி பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் அதிகம். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் வேணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.